வாங்க மக்கள், இன்னைக்கு போன வீடியோல வெண்டைக்காய் சாம்பார் பண்ணியிருந்தேன். அது கூட வாழைக்காய் வறுவல் வச்சிருந்தேன். அந்த ரெசிபி எப்படி செய்யறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எல்லா வகையான வெரைட்டி ரைஸ் கூட இந்த வாழைக்காய் வறுவலை வச்சு சாப்பிடும்போது காம்பினேஷன் நல்லா இருக்கும். ஒரு பெரிய வாழைக்காவை இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுல்ல 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை திக்கா கரைச்சி வச்சிருக்கேன். அதை இதுல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த வறுவல்ல அரிசி மாவு போடுறதுக்கு காரணம் நல்லா வாழைக்காய் முருவலாவும் கிறிஸ்பியாவும் இருக்கும். இப்ப அரிஞ்சு வச்சிருக்க வாழைக்காய் இதுல போட்டு கலந்து விட்டுடலாம். முடிஞ்சா பச்சை தண்ணியில உப்பு மஞ்சள் தூளை போட்டு அரிஞ்ச வாழைக்காவை உடனே போட்டு நல்லா ஊற வச்சிருங்க. இப்ப இதை நல்லா கை போட்டு பிசைஞ்சு விட்டுடலாம். நான் சொன்ன மசாலா பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் வாழைக்காய்க்கு கரெக்டா இருக்கும். இப்ப இந்த வாழைக்காவை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். தோசைக்கல்ல கண்டிப்பா எண்ணெய் கொஞ்சம் தாராளமா விட்டுக்கோங்க. இதுக்கு எண்ணெய்லாம் விதி விலக்கெல்லாம் கிடையாது. கொஞ்சம் தாராளமா இருந்தாதான் வாழைக்காய் நல்லா கிறிஸ்பியா முருவலா இருக்கும். தோசைக்கல்லோட ஃபிளேம் நல்லா மீடியம் விட கொஞ்சம் கூடுதலாவே வச்சுக்கோங்க. வாழைக்காய் வச்ச உடனே இது போல நல்லா பொரிஞ்சு வரணும். இப்ப வாழைக்காய் 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துடலாம். இப்ப பாருங்க, வாழைக்காய் நல்லா பொன்முருவலா வறுபட்டு வந்துடுச்சு. இதை எடுத்துருவோம். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம ஊர்ல ஒரு வாழைக்காய் என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது போல டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம வாங்க மக்களை யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. உங்களுக்கும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே.